ZEBRONICல இருந்து ரீசெண்டா வேற லெவல் சவுண்ட் பார் லான்ச் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஒரு சில குறைகளோட இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 5.1 ஹோம் தியேட்டர் இந்த மாதிரிலாம் நான் வந்து பெருசா யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த மாதிரியான சவுண்ட் பார் டைப் தான் நான் யூஸ் பண்ணேன். அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே இந்த சவுண்ட் பார் பேஸ் பண்ணி தான் இருந்தது. இப்போ ரீசெண்டா ZEBRONICல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் கூடயே செப்பரேட்டான இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைமே இந்த மாதிரியான ஸ்பீக்கர் செட்டப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 75 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் ஒவ்வொன்றுமே வந்துட்டு இது டோட்டலாக வந்துட்டு சவுண்ட் பாரோட ஒயர்லெஸ்லேயே வந்து கனெக்ட் ஆகும். இந்த ரெண்டு ஸ்பீக்கரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எது நியரஸ்ட் பிளக் இருக்கோ நீங்கள் எந்த சைடு வேணால் பவர் கொடுத்துக்க முடியும். அண்ட் இன்னொரு சேட்டலைட் ஸ்பீக்கரை வந்துட்டு இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரோட பேக் சைடில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்துட்டு இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி நான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே செப்பரேட் பட்டன் பாட்டம்ல கொடுத்திருக்காங்க. அதை பிரஸ் பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல ஒர்க் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் அப்படியே ரைட் சைடா மாறிக்கும். ரைட் சைடுல ஒர்க் ஆச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடுல மாறிக்கும். இது மூலமா நீங்க எந்த சைடு வேணா ஸ்பீக்கரை வச்சுட்டு பிளக் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கரோட சவுண்டை வந்து லெஃப்ட் ரைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் சவுண்ட் பாரை பத்தி பேசும்போது நான் சொல்றேன். அது இல்லாம சவுண்ட் பார்ல 5 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்களா, அது எதுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலான பாக்ஸ் இருக்காது. எப்படி இதுக்குள்ளே கட் பண்ணால் இன்னொரு பாக்ஸ் வந்து மஞ்சள் ப்ளஸ் நம்மளோட ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல ZEBRONIC அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டவர் ஸ்பீக்கர் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Dolby Atmos அப்படின்றத ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. ZEBRONICோட Juke Bar 9750 PRO Dolby Atmos அப்படின்றத கரெக்டாக பார்த்து வாங்க. அப்போ தான் அட்மோஸ் சப்போர்ட்டோட வரும். இன்னொரு மாடல் இருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஞ்சம் குட்டையாக இருக்கேன்னு பார்த்தேன். முன்னால சப்வூஃபரை நிற்க வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து சைடில் கொடுத்தனால தான் பாக்ஸ் குட்டையாக இருக்குது. ஓப்பன் பண்ணவொன்னே தான் தெரியுது. எல்லா கேபிளுமே இருக்கும் போலயே. நம்ம வால் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரிமோட் இருக்குது. அண்டு நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ரீ பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலான ஆடியோ கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப் இது. இது வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப்பு. அண்ட் இந்த ஒரு அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான அடாப்டர். இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு. ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஓகே, முக்கியமான சவுண்ட் பார் எடுப்போம். டிசைனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. நம்ம சேனலில் ஜாப் வேகன்சி இருக்குது. உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட் இதில் எது தெரிஞ்சாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு டெக்கில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது ப்ரோ அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கேம் பிளே நல்லா விளையாட தெரியும், இன்னும் எனக்கு அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது டெக்கில் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை மணல் ஏரியா தான். ஃபுல் டைம் ஜாப் இங்கே வந்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ரெஷ்யூம் அனுப்புறதுக்கான மெயில் ஐடி இங்கே டிஸ்பிளேல போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓவரால் செட்டப் எல்லாமே பண்ணி டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்தாச்சு. முக்கியமாக பார்க்க வேண்டியது டிசைன்ல செம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல இருந்தது, இல்ல ரெக்டாங்கிளே வந்து கர்வ்டு டிசைன்ல வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த தாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்டாங்கிள் டைப்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணதை கம்பேர் பண்ணும்போது. டாப்லையும் பாட்டம்லையும் இருக்கக்கூடிய மெஷ் வந்து மெட்டல் மெஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா பிளாஸ்டிக், பேக் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்காக கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாக கிளாஷி ஃபினிஷ்ல இருக்கு. சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா மட்டும் மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் ZEBRONIC அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ரைட் சைடில் Dolby Atmos அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா Dolby ஆடியோட மட்டும் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அட்வான்ஸாக Dolby Atmosக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. உங்கள் டிவியில் Dolby Atmos சப்போர்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். Dolby ஆடியோ சப்போர்ட் இருக்கு உங்கள் டிவியில் அப்படின்னாலுமே இதை சூஸ் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணும். அந்த போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சப்வூஃபரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்துலேயே ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஸ் கேபிளும்
பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான செப்பரேட்டான போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே HDMI போர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMIல என்ன ஹைலைட் அப்படின்னா, நார்மலாக லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணதுலாம் ஆர்க் சப்போர்ட்டோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆர்க் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ வர டிவிலையுமே வந்து நிறைய ஆர்க் சப்போர்ட்டோட HDMI கேபிள் வருது. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அட்வான்ஸாக கொடுத்தது வந்து நல்ல ஒரு ஹைலைட்டாக தோணுது. டாப்பில் பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனும், வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான செப்பரேட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்லி டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்றதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் இதிலே வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டமில் ஸ்டாண்டுக்காக குட்டி ரப்பர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கிரிப்பாக டேபிளில் வந்து பிடிச்சிக்குது. வால் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே இதை வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் மாடலாக நான் வால் மவுண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி இதையும் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வரும்போது 225 வாட் சப்போர்ட்டோட 5 ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் வந்திருந்தது. பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய சவுண்ட் பாரில் வந்துட்டு டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கணும் அப்படின்றனால டாப்பில் வந்து 2 ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 5 ஸ்பீக்கர் செட்டப்போட வருது. நெக்ஸ்ட் சப்வூஃபருங்க வந்தோம் அப்படின்னா மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஏர் வென்ட் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட அவுட்புட் வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து சவுண்ட் பாரில் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக சப்வூஃபர், சவுண்ட் பார், சேட்டலைட் ஸ்பீக்கர் 2 எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 525 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய சவுண்ட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டோட இருக்கு. நீங்க டைரக்டா மொபைல்ல கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்க முடியும். சப்போஸ் பென்ட்ரைவ் மாட்டி சாங்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னும் போது 32 GB மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ற பென்ட்ரைவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா சவுண்ட் பேஸ் பண்ணி எல்லா கண்ட்ரோலுமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், டவுன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல ட்விட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும், டவுன் பண்ணணும்னாலும் உங்களுக்கு பண்ணிக்க முடியும். டோட்டல் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்றத பொறுத்து மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா மியூசிக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மியூசிக்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்கும் வாய்ஸை விட. அதுவே மூவி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மியூசிக்கும் வாய்ஸும் மிக்ஸ்அப் ஆன மாதிரி இருக்கும். அதுவே நியூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாம் நல்லா கணீர்னு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேணுன்ற மோடு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர் அப்படின்னு வந்தாலே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். இவங்க லான்ச் பண்ணிக்கிறது பிரீமியம் மாடலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 5.1 வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ சவுண்ட் பார்ல டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் 2 எக்ஸ்ட்ரா சேர்த்தனால 5.1.2 சேனல்ல வந்து நம்ம கேட்க போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ லைவா டெமோ போட்டு காட்டுறேன், கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணாம நான் ப்ளே பண்றேன். சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்வூஃபர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதையும் கேட்டு பாருங்க. ஃபைனலா நான் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மோஸ், டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். குறிப்பாக சப்வூஃபர்லேருந்து வரக்கூடிய எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 10-15 தான் வச்சு கேட்பேன். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா செம சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வேற லெவலில் சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக இது சூட்டபிளாக இருக்கும். இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரில் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, இந்த பழைய மாடல் நான் யூஸ் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 6 மாசமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரோனைஸ் வந்து கரெக்டாக ஆகாமல் சவுண்ட் பார்ல ஃபர்ஸ்டே சவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ல வந்துட்டு வரும், ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க சேட்டலைட் ஸ்பீக்கரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருது. இது ஒண்ணு மட்டும் தான் ஃபேஸ் பண்ணேன். மேபி இதுலயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வாங்குறவங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. இந்த இடத்துல பிரைஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு 9500 அப்படின்ற ஒரு மாடல் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 17,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதில் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கும். இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் HDMIக்கு வந்து ERC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா உள்ள நிறைய அப்கிரேட் நடந்திருக்கு. பட் வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது பெரிய அப்கிரேட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பழைய மாடல் புது மாடலோட ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 525 வாட்ஸ் தான் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஃபீல் நல்லாவே இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 ரூபா வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ப்ரைஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பக்காவாக டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இன்னும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு சேட்டலைட் எக்ஸ்பீரியன்ஸோட பெருசாக டால்பி அட்மோஸ்லாம் என்னோட டிவியில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த 17,000 ரூபா கொடுத்து அந்த பழைய மாடலே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யாராவது ஜாபுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். மறக்காம அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.